ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் க்ரஷ்ஷு ஹோம்மேடாக செய்கிறத பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய பழங்களில் கூட நீங்கள் செய்யலாம். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் பைனாப்பிளை தோல் சீவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வடிகட்டிடுங்க, ஏன்னா அந்த பைனாப்பிளில் இருக்க அந்த முள்ளாக இருக்கிறது வந்து நல்லாவே வடிஞ்சிரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வடித்த ஜூஸோட நான் வந்து 1 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். இதே 1 கப்பில் பைனாப்பிளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிட்டு இந்த பேட்டர் கூடவே சேர்த்துடலாம். எதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அப்போனா தான் நம்மளால் கேக்கில் வந்து அப்ளை பண்ண முடியும். இது கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை விட்டு இறக்கிட்டு நீங்கள் நல்லா இதை ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் கேக்கு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, பன்னு, இந்த மாதிரி சாக்லேட் நடுப்புற ஃபில்லிங்ஸாக கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் பைனாப்பிள் க்ரஷ் வாங்கி நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹோம்மேடாக செஞ்சோம்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக நம்ம வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ, மேங்கோ, இது மாதிரி நிறைய பழத்தில் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.